ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறங்கு இறங்குடா. சார் 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 நான் வரல சார். என்னடா வரலன்ற? இறங்குடா இறங்கு. சார் 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 நான் வரல சார், விட்டுருங்க சார். ஏய் இறங்குடா இறங்கு. அடிச்சு எடுத்துட்டு போடுமா? சார் சார் இருங்க சார், நைட்ல கால்ல மாட்டுங்க சார். ஏய் வாடா. சார் 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 வரல சார். சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். வந்து கையால உடைச்சு. சார் விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். பாருங்க சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சைக்காலஜி பேப்பர்லாம் ஓகே தானே? ஓகே. இவளுக்கும் இருக்குல்ல. ஏண்டாடி கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனந்தி கொஞ்சம் அங்க பாருடி. ஓடா. ஐயோ அசிங்கமா உள்ள வாடா. சார், விடுங்க சார். ஓடா. ஓடுறல்ல. ஏய் ஓடா. பாருங்க சார், பாக்குறாங்க சார் எல்லாரும். ஏய் சார் 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 விடுங்க சார். ஓடுறல்ல. ஏய் ஓடா. விடுங்க சார், நல்லா விடுங்க சார். என்ன ஆ சார் நான் அப்படியே போயிடுறேன் சார். இப்படி உட்காருங்க சார், விட்டுருங்க சார். என்ன ஓடா. சார் 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 வேணாம் சார், நான் வரல சார். என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன சார் ஆளே ஒரு தினசா இருக்கான்? என்ன கேஸ்? வேற என்ன? அடிதடி கேஸ் தான். ரோட்ல போறவங்க வரவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனந்தி இவன் உன் ஃப்ரெண்டு தானே? இவன் கூட நீ பழகிட்டு இருந்தல? இல்ல பேசிட்டு இருந்தல, அதுதாண்டி சொன்னேன். சார் சார் ப்ளீஸ் சார். ஏன் ஆனந்தி, அவன் ஆளே ஒரு மாதிரி இருக்கான். அவன் கூட நீ எப்படி பேசிட்டு இருந்த? அதுவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா சரியான பொறுக்கியா தான் இருப்பான் போல. சார் என்ன அப்படியே விட்டுருங்க சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார். அங்க பாரு நைட்டியோட இருக்கான். சரியான டபுள் டக்கரா இருப்பான் போல. சார் என்ன சார்? அக்கா அக்கா என்ன விட்டுற சொல்றீங்க? இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லக்கா. என்னது அக்காவா? அடிங்க. மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க மேடம். இப்ப எப்படி மேடம்னு வந்துச்சு? தொலைச்சிருவேன். கூட்டிட்டு போங்க சார். போடா. சார் நான் வரல சார், விடுங்க சார். சார் விடுங்க சார். வாடா சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், நான் வரல சார். ஏய் ஓ விடுங்க சார். வாடா. ஏய் சார் விடுங்க சார். ஏய் வாடா. ஏங்க ஏய் வாடான்றல. சார் விடுங்க சார். ஏய் ஏங்க ஏய். ஏங்க இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. ஏய் ஏண்டா இந்த நிலைமையில நீ சைட் அடிக்கிறியா? சார் 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 சொன்னா கேட்க மாட்டேன். போடா சார். வச்சு அடிக்கடில. சார் 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 விட்டுருங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். ஆனந்தி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அடிக்கடி இந்த ஆட்டோக்காரங்கிட்ட பேசுறது பழகிறது வச்சுக்காத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரியா தெரியுது. டீசென்டான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நீ. பார்த்து ஒதுங்கிக்கோ. நீ என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத கயல். அவன் ஒண்ணு பண்ணா, திருப்பி நான் ஒண்ணு பண்ணேன், அவ்வளவுதான். சரிக்கு சரியா போச்சு. ஆனா இதுக்கப்புறமும் வந்தான்னு வச்சுக்கோயேன், சேதாரம் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் இப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல லோன் கிடைச்சு நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆக போறீங்க. தலைக்கு மேல அவ்வளவு வேலை இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆட்டோக்காரன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி, ஒருவேளை உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தானா என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவ? ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற உங்க 2 பேரையும் உட்கார வச்சு நான் சமரசம் பேசி இதோட இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். நீ அட்வைஸ் பண்ணா கேக்குற ஜென்மம் எல்லாம் அவன் கிடையவே கிடையாது. அவன் திருந்துற ஜென்மமா இருந்திருந்தா முத தடவை என் மேல சேர் அடிச்சுட்டு போன அப்பவே அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டு பிரச்சனையை முடிக்க பாத்துருக்கணும். ஆனா அவன் என்னன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்து என்னை ஏமாத்தி பேங்க் போக வேண்டிய என்ன நடு ரோட்ல தள்ளி விட்டு போனான். அங்க ஆரம்பிச்சதான் இவ்வளவு பிரச்சனையும். அதுக்காக இப்படி ஒருத்தர் பிரச்சனை பண்ணா இன்னொருத்தர் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போக போறீங்களா? காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இதுல சந்தோஷமா வாழறதுக்கான வழி என்னன்னு பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு பழி வாங்கறதுல கவனம் செலுத்துறதா? நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு திருப்பி நல்லது செஞ்சு பாருங்க. அதுலயே நமக்கு நல்லது தானா வரும். சரியா? சார் முதல்ல கூட்டு போங்க சார். கண்ட இடத்துல பாத்துட்டு இருக்கான். ஏய் சும்மா இருக்க மாட்டியா நீ? யோ கூட்டிட்டு போயா, இல்ல கையில் தூங்கிட்டு வா. யோ வாயா. என்னடா மூணாவதுக்கு அப்புறம் பாக்குற? போடா வா. ஐயா உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா பாருங்க. கேஸ் ஃபைல் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க சார். சார் சார் டேய் சும்மா இருக்க மாட்டே, உள்ள போடா. சார் உள்ள தானே சார் இருக்கேன். முதல்ல என்ன வெளியே விடுங்க சார்.
ஏண்டா உன் இஷ்டத்துக்கு வந்து போக தானே சத்திரம் நினைச்சியா? வாய் முட்டு பேசாம இருக்கணும் சைலண்டா, இல்லைன்னா லத்தி எடுத்து வெளுத்து வாங்கிடுவேன். சார்